விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து நடந்தது கேள்விப்பட்டு பசுபதி பயங்கரமாக குஷியாகிறாரு. அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜா அப்போ பிரச்சனையே இல்லை. எப்படியாவது காவேரி வெளியே நம்ம வந்து வீட்டை விட்டு அமுச்சிடலாம். நீ கவலைப்படாதம்மா, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பரசும் இதை கேட்டு சந்தோஷம் அடைகிறாரு. நான் போனால் கண்டிப்பாக விஜய் என்னை மன்னிச்சிடுவான். அதே மாதிரி வந்து இப்போ போனால் கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து விஜய் ஏற்றுக்கினதால இந்த டைமில் வந்து காவேரியை வெளியே அனுப்புறதுக்கு வந்து யோசிச்சுட்டுருமா. அதனால் காவேரியை வெளியே அனுப்ப இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசனை பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அப்பா வந்தோடனே கண்டிப்பாக காவேரி வெளியே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதன்படி பசுபதியும் அன்பரசும் சேர்ந்து இந்த மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் ஆனது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் காவேரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு காவேரி ஒத்துக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த விஷயத்தை தலையிட நீங்கள் யார் மரியாதை இங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுங்க, அப்புறம் கிளம்பலன்னா அவ்வளோதான் எல்லாருக்கும் அப்படின்றாங்க. இது இங்கே பாருங்கள், உங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். வெண்ணிலா உங்களோட சேர்த்து வைக்க தான் நான் வந்திருக்கேன். இந்த காவேரி இருந்தானா உங்களை வெண்ணிலாவோட சேர்த்தே விடமாட்டா, உங்களை எப்படியாவது பிரிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையடி காவேரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அழறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு வந்து அப்படியே நிற்கிற எல்லாம் காசுக்காக வந்தவ, இவ எத்தனை நாள் உங்கள் கூட வாழ்வா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வெண்ணிலா உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கா, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க காவேரிக்கு அழுகையாக வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க சித்தப்பா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. யாருக்கு காவேரி வந்து பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு ரொம்ப மோசமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பசுபதியும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பசுபதி, அதுக்கப்புறம் ராகினி, அன்பரசு 3 பேருமே ரொம்ப கேவலமாக காவேரி பற்றி பேசுகிறாங்க. இதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷனாக, மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், காவேரி பற்றி எதாவது தப்பாக பேசுனீங்கன்னா காவேரி எதுக்காக பண்ணான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா. காவேரி என்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே அவங்க தங்கச்சி ஆப்ரேஷனுக்காக தான். அவங்க தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தா. அந்த டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா என்னை தொல்லை பண்ணாங்க. அதனால தான் காவேரி கிட்ட நான் கேட்டு அவகிட்ட வந்து வற்புறுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெயினாக வந்து காவேரிக்கு இதில் விருப்பமே இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லாமல் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இன்னமும் அழறாங்க காவேரி. அவங்க அம்மாவில் தாங்கிக்க முடிய, எல்லாரும் எனக்கு தாங்கிக்க முடிய, எல்லாருமே வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து போகிறீங்களா இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து காவேரி குடும்பத்துக்கிட்ட தாத்தா வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிடுங்க, என் பேரன் பண்ண விஷயத்துக்கு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க என்னோட. ஆமாம்மா, நீயும் அவனை நல்லபடி வாழணும் தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. வா காவேரி, சரி இந்த பிரச்சனை இதோட விடுங்க, சீக்கிரமாகவே வந்து காவேரி விஜய் நல்லபடி வாழ்வாங்க அப்படி சொல்லிட்டு வராரு. காவேரி வந்து கூப்பிட்டோட இல்லை தாத்தா நான் வரலன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயும் தாத்தாவும் என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, இவ்வளோ நாள் வந்து விஜய் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என் குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, என் தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் கொடுத்த காசு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. அதன்படி வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டோன்னே முடியும் போது நான் எப்படி இருக்க முடியும் இந்த வீட்டில், விஜயோட மனசு பிரகாரம் தான் நடக்க முடியும். வர்றதுக்கு முன்னாடி விஜயும் நானும் வந்து ரொம்ப வந்து அன்பாக தான் இருந்தோம். எப்போ வெண்ணிலா வந்தாங்களோ அப்போவே எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு தாத்தா. ஏன்னா விஜய் மனசில் வந்து வெண்ணிலாவை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டுருக்காரு. ஒரு நாளும் அவர் வெண்ணிலாவை நினச்சி கவலைப்படுறாரு. எப்போவுமே வெண்ணிலாவை நினச்சி ரொம்ப வந்து அழுதுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். என்னையும் விட முடியாமல், வெண்ணிலாவையும் விட முடியாமல் அவர் வந்து பட்டுட்ருக்காரு ஒரு பாடு. எதுக்கு அதெல்லாம், இதுக்கப்புறம் வந்து விஜய் சந்தோஷமாக இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்க நான் போகிறது தான் நல்லது. ஏன்னா வந்து வெண்ணிலாவை தான் அவர் விரும்புகிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் கூடிய சீக்கிரம் வந்து எப்படியாவது என்னை டைவர்ஸ் பண்ணணுன்னு தான் யோசிச்சுட்ருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. விஜய் வந்து காவேரி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்சு தாங்க பேசுகிறேன். உங்கள் மனசில் வெண்ணிலாவை விட முடிஞ்சுதா உங்களால்? ஏன் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தாத்தா எடுத்து விட சொன்னார்ல, அப்போது உங்களால் விட முடியாது. ஏன்னா உங்களை மனசு கேட்கலங்க. ஏன்னா வெண்ணிலா மேலே நீங்கள் அந்தளவு பாசமும் அன்பும் வச்சுருக்கீங்க, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்க என் வாழ்த்துக்களுங்க. நான் வந்து ஒதுங்கி போகிறதால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒதுங்கி போகிறேன். கான்ட்ராக்ட் மேரேஜ் நம்ம 2 பேரும் பண்ணோம். அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் வரைக்கும் நீங்கள் இருக்க சொன்னீங்க, அது வரைக்கும் நான் இருந்தேன். ஒரு நல்ல மருமகளாகவும் அதே டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் தாத்தா பாட்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் நான் நடிக்கலைங்க, நான் என் மனசார தான் செஞ்சேன், அதை மட்டும் தயவுசெய்து நம்புங்க, எல்லோரும் நடிச்சேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு அழறாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. தாத்தா என்ன தாத்தா அப்படின்னோடனே, அமைதியாக இருப்பா, காவேரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உன்னை வந்து போதும் நீ பட்டதெல்லாமே போதும், நீ
கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கப்புறமாவது உன் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்டி. உன் வாழ்க்கைய நீயே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டியேடி. உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிட்டியே. என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? ஏன் காவேரி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. சரிங்க சார், இவ்வளோ நாள் என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும் சார். காசுக்காக கல்யாணம் பண்ண பேரே அவளுக்கு போதும். இதுக்கப்புறம் என் பொண்ணு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு, வா காவேரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டின்னு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் வந்து, தாத்தா தடுங்க தாத்தா, காவேரி போகிறா தாத்தா, காவேரி போகிற தாத்தா கதறி கதறி அழறாரு. விடு விஜய், அப்புறமா சமாதானப்படுத்தலாம். காவேரி எங்கே போகிறா? இங்கே தானே இருக்க போகிறா. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தாத்தா எனக்கு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட முடியுது.